உடம்பு தெய்வத்துக்காண்டி நினைச்சு வந்த, தெய்வத்துக்காண்டி உத்தரவு கேட்க வந்த புள்ள தெய்வம் என்ன நிலைமையில என்ன வச்சிருக்கிற? ஏன் முன்னாடி மாதிரி நின்ன இப்ப ஒதுங்கி நிக்கிற? அதே மாதிரி ஒரு மின்னல் மாதிரி ஒரு நேரம் நிக்கிறது, ஒரு நேரம் தடுக்கல் நிக்குதுப்பா. சரியா? அந்த தெய்வம் நிக்குது, நல்லா உரப்பா நின்ன, கும்பிட்டதெல்லாம் படைச்செல்லாம் ஏத்துக்கிட்ட, என்னையே கை விட்ட மாதிரி நிக்கிறான்னு கேட்டேன். அதே மாதிரி தெய்வத்துக்காண்டி நினைச்சு வந்தேன். பெரிய தெய்வம் நான் நிலையா என்னைக்கு உன் பாதுகாப்புக்கு வந்துருவேன், தோல் மேல நின்று பேசுவேன், என்னைக்கு உன்னை கை விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். சரியா? அதுக்கு நான் இருக்கிறது உண்மை. சரியா? நான் என்னைக்கு உன்னை கை விட மாட்டேன், உன் கூட வந்து பக்கத்துல இருந்து நல்லா நின்று பேசுறேன். சரியா? அதே மாதிரி கை கொடுத்து நான் என்னோட ஆலயத்துல நான் நிலையா உட்காருவேன். சரியா? எதுவும் மாறி போவாது. கை காட்டு, கை காட்டுமா. அந்த அப்ப மினீஸ்வர உச்சி பூசகன்னு அந்த கன்னிமாறு தெய்வம் ஒண்ணு, மொத்தம் 3 தெய்வம் இருக்குது இல்லையா? சரியா? தெய்வத்துக்காண்டி ஒண்ணு கேட்க வந்த, குடும்பத்துக்காண்டி ஒண்ணு நினைச்சு வச்சிருக்கிறப்பா. சரியா? மொத்தம் 2 நினைச்சு வந்திருக்கிற. குடும்பத்துல என்ன நிலைமையில வச்சிருக்க, தெய்வம் எப்படி நிக்குதுன்னு விவரிச்சு கேட்க வந்த. சரியா? நீ இருக்கிற மண்ணிலேயே சொல்றேன் கேட்டுக்கிறா, உன்னோட வகையிலேயே தெய்வத்தை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்கடா. சரியா? வீட்டுலயும் கொஞ்சம் சிரம கஷ்டம் கொடுத்துட்டு கிடக்குறா, ஒண்ணு மேல ஒண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற. அந்த கஷ்ட காலத்தை போக வச்சு கொடுத்து என் தெய்வத்தை, கட்டண தெய்வத்தை கொஞ்சம் எழுப்பி கொடுன்னு கேட்டப்பா. சரியா? அதே மாதிரி வீட்டுலயும் ஒண்ணு சேதாரம் இருக்குது, பெத்த பிள்ளைங்களுக்கு கவலை ரொம்பப்பா. சரியா? அதே மாதிரி இவ்வளவு முடக்கம் போட்டது உங்களோட ஆளுங்க சதினால கொஞ்சம் நடந்துட்டு இருக்குதப்பா. சரியா? மொத்தம் 2 சாமி இருக்குது ஐயா. சரியா? தெய்வத்துக்கு வரல, இன்னைக்கு வீட்டுல ரொம்ப முடக்கம், ரொம்ப கஷ்டம் இருக்குது. தெய்வம் கொஞ்சம் வீட்டுல விளையாடாம இருக்குது. சரியா? பேச வேண்டிய சாமி கொஞ்சம் பேசாம இருக்குதப்பா. அதே மாதிரி குடும்ப கஷ்டம் ஒண்ணு. சரியா? அதே மாதிரி பொழப்பு, சரியான பொழப்பு நிரந்தரம் இல்ல. சரியா? குடும்பத்துல ஒண்ணு தாமதம் ஆகிட்டு இருக்கு, தடுங்கல் ஆகிட்டு இருக்குது. நம்ப வச்சு கொஞ்சம் ஏமாந்து இருக்கிற உண்டா இல்லையாப்பா? நம்பி கொஞ்சம் ஏமாந்து இருக்க, அதை கொஞ்சம் எனக்கு மீட்டு கொடுக்கணும், என் குடும்பத்தை நல்லபடியா ஆக்கி கொடுக்கணும்னு கேட்க வந்தேன். இது 2 சரி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பெத்ததுங்களும் குடும்பத்துல ரொம்ப சிக்கலா இருக்குதுயா. சரியா? அதை கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு கேட்க வந்தேன். இந்த மினிய பேர் சொல்றேன் கேட்டுக்க. இந்த 3 அமாவாசைக்குள்ள உனக்கு நரகட்டி தரேன். கை காட்டு. 3 பெருமாளோட மொத்தம் 3 சாமி இருக்குது. சரியா? நீ குடும்பத்துக்காண்டி நினைச்சிருக்கிற, அதே மாதிரி பெத்த பிள்ளைக்காண்டி நினைச்சு வந்திருக்கிற. உண்டாலியாமா? என் பெத்த பிள்ளை என் வாழ்க்கை எப்படி வச்சிருக்கா, எப்ப என் பிள்ளைக்கு வாழ்க்கை என் குடும்பம் அழிஞ்சு கிடக்குதுன்னு கேட்க வந்த பிள்ளை. அதுக்கு தானமா வந்த. சரியா? இந்த 2 வருஷமா படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற. சரியா? பிள்ளைங்களால நொந்து நூலா வந்திருக்கிற. சரியா? என் பிள்ளைங்களை மீடியத்தையே ஏன் இப்படி கை விட்டுட்டேன்னு கேட்க வந்தப்பா. அதுக்கு தானமா வந்த. எல்லாமே அழிஞ்சு நிற்குது பிள்ளைங்களால, என் பிள்ளைங்களை கரை சேர்த்து தரணும். சரியா? அதே மாதிரி அரசனையும் நல்லாட்டி தரணும். சரியா? எல்லாம் துடிக்க விட்டு போயிருச்சு. சரியா? எனக்கு பாக்குறது கூட ஆதரவுக்கு ஆள் இல்ல, உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன், என்னை கை தூக்கி விட்டு சாமின்னு கேட்க வந்தேன். சரியா? சரியா? என்கிட்ட வந்துட்டு போறதுல இருந்து உனக்கு 16 நாளுக்குள்ள உன் குடும்பத்தை நல்லபடியா வாழ வச்சு தரையா. கை காட்டு. சரியா? கை காட்டு. ஒரு 18 நாளுக்குள்ள நான் நரகட்டி தரேன். அதே மாதிரி உன் பெத்த பிள்ளைங்களால நேரத்தினாலதான் உனக்கு தொழில் இப்படி முடக்க இருக்குது, அந்த தொழிலை காப்பாத்தி கொடுத்துறேன். வா.